Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா உடைத்த முட்டை குழம்பு தான். இந்த குழம்பு எங்க வீட்ல ரெகுலரா செய்யற ஒரு குழம்பு தான் இது. கம்பல்சரி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சிடுவோம். சம் டைம் முட்டை போட்டு செய்வோம். சம் டைம் பாத்தீங்கன்னா முட்டை போடாம வெறும் குழம்பு வச்சிட்டு சைட் டிஷ் வேற எது வேணா செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும். சில பேர் சொல்லி நீங்களுமே கேட்டிருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க நாக்கே செத்து போயிடுச்சுன்னு. அதே மாதிரி சொல்றவங்களுக்கு இத மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுங்க. கண்டிப்பா அவங்க மனசும் வெறுமே நிறைஞ்சிடும். அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இந்த குழம்பு ஒரு முறை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபேவரட் குழம்புல இதுவும் ஒன்று ஆகிடும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸாக 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்குது, அதனால் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு லைட்டாக பொரிஞ்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தனால ஒரு 4-5 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல்லு பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். எப்போவுமே குழம்பு வகைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா குழம்புல தக்காளி இருக்கிறது நல்லா தெரியணும். ஸோ அதுக்காக லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி விழுது பார்த்தீங்கன்னா அதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். அதாவது அல்வா கிண்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நல்லா திரண்டு வரும். அதே மாதிரி தான் இந்த மசாலாவும் எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு இந்த மசாலா தனியாக நல்லா திரண்டு வரணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக காரம் சாரமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு இந்த புளி ஊறட்டும். இப்போ பாருங்கள், புளி நல்லா ஊற வச்சு கரைசல் எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக இது வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக புளி கரைசல் இப்போ செய்கிறது காமிக்கிறேன். பட் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தேங்காயிலேருந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறதுனால இதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி, கலர் நல்லா கொடுக்கும், காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். காரம் உங்கள் சுவைக்கேற்றவாறு கூடுதலாகவும் இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலவை எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த மசாலா பொடி அங்கங்கே திட்டாக நிற்காம ஒரே ஈவனாக கரைஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த புளி கரைசலை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ வாங்க எந்த அளவுக்கு இந்த மசாலா பொருள் வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலாவும் நல்லா வதங்கியிருக்கு. அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லும் இப்போ சுத்தமாக இல்லை. இந்த மசாலா பொருள் வதங்குறதுக்காக மூடி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் நான் 2-3 முறை தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே கிண்டி விட்டுட்டு இருந்தேன். அப்படி செய்யும்போது தான் இந்த மசாலா பொருள் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க. நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை போல் கிண்டி விட்டுடணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், புளி கரைசலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழம்புல சேர்க்கும் போது இதை போல் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து முட்டை உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்க்கணும். டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு குழம்புக்கு மேலே வச்சு முட்டை உடைச்சிங்கன்னா அதோடைய ஓடு வந்து குழம்புல விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போது வாவ்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்து முட்டையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இந்த குழம்பு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். இந்த குழம்புடைய சுவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையாகவும் கொஞ்சம் காரம் சாரமாகவும் இருக்கும். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் குழம்புல இதுவும் ஒன்று ஆகிடும். வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்புல வந்துட்டு முட்டை சேர்க்காமல் வெறும் குழம்பாக கூட வச்சுட்டு சைட் டிஷ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேவரட் குழம்புல ஒன்று ஆகிடும். செய்கிற சாதத்தில் ஒரு பருக்க சாதம் கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு இதோடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பு இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.